தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மகர ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாத பலன்கள். 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும், அதே போல் எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி நண்பர்களே, மாத பலனை நம்ம கணிக்கும் பொழுது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய கோள்கள் மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தையும் அதே போல் 11ஆம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் அருமையான முறையில் 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனுசு மலையிலிருந்து இந்த மாதத்தின் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு இடம்பெயர்கிறார். இது மகர ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் இந்த காரணத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் 11ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி. அவர் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு பலத்தை அடைகிறார். அப்போ லாபஸ்தானாதிபதி தங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியை மகர ராசி நண்பர்கள் அடைய போறீங்க. நீங்க எந்த வகையில பொருளாதார ரீதியாக சிக்கலை சந்திச்சிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் செயல்படும். அதே போல உங்க ராசிக்கு 5ஆம் பாவகம் பிளஸ் 10ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் அற்புதமான முறையில் சுக்கிர பகவானா வருகிறார். இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஜென்மத்திற்கு வருகிறார். இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு மாதத்தின் 12ஆம் தேதி அன்று 12ஆம் பாவகத்திலிருந்து தங்களுடைய ஜென்மராசிக்கு இடம்பெயர்கிறார். பாருங்க, இதுல லாபஸ்தானாதிபதி பிளஸ் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி, 2 கிரகங்களும் உங்களுக்கு ஜென்மத்திற்கு வருகிறார்கள். அதை தாண்டி இந்த மாதத்தின் முதலே அருமையான முறையில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மாதத்தின் முதல் நாள் அன்றே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார். அவர் 20ஆம் தேதி வரையும் ஜென்மத்தில் இருந்து 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். ஒரு பாக்யாதிபதி பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி பிளஸ் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 3 சுப கிரகங்கள் உங்களுடைய ஜென்மத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த அருமையான தருணத்துல வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அருமையான முறையில் அவர் ஆட்சி பலத்தில் இருக்கின்றார். அதை தாண்டி உங்கள் ராசிக்கு அருமையான முறையில் முயற்சிகளையும் அதே போல அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் மறைவு முறையில் நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் அமரப்பெற்று சுபத்துவ நிலையில் இருக்கின்றார். இது ஒரு அற்புதமான மண் மனை பொன் பொருள் உடைய ஒரு வளர்ச்சியாக நாம் இதை பார்க்கின்றோம். இதற்கடுத்தாற்போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க யாருன்னு உயர்த்தக்கூடியவர் கேது பகவான், உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு உயர்த்தக்கூடியவர் ராகு பகவான். இந்த 2 கிரகங்களும் ராகு 3ஆம் பாவகத்தில், கேது 9ஆம் பாவகத்தில் அற்புதமான முறையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. பிளஸ் இந்த இடத்துல என்ன நெகட்டிவா நமக்கு கிரகங்கள் இருக்கு, எந்த கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருக்கு அப்படின்னா 9ஆம் பாவகத்தில் கேது. அப்போ இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பூர்வ புண்ணிய ரீதியான தகப்பன் வகையில எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது அப்பாவளி உறவுகளால் வரக்கூடிய சொத்துக்கள், இதுல சின்ன சின்ன ஒரு மாற்றங்களை கொடுத்தாலும் கூட பெரிய லெவல்ல ஒரு சரிவுகள் இல்லை. நமக்கு கிட்டத்தட்ட 80% இந்த ஒரு மாதம் சாதகமான கிரகங்கள் தான் இருக்கே தவிர பாதகமான கிரகங்கள் இல்லை. அப்போ மகர ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஒரு தீர்வு கொடுக்குமானா கண்டிப்பா ஒரு அருமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதத்தை நம்ம கணிக்கிறோம். தன்னுடைய தொழில் மேல சரியான முறையில ஒரு பற்று உள்ளவங்க தான் மகர ராசி நண்பர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள், கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தக்கூடியவங்க,
அதே போல தன்னுடைய அதிகாரத்தால மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியங்களே தவிர மற்றவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. எந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நின்னாலும் நீங்க நின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்களை சந்தோஷமாகவும் செல்வாக்கவும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க நீங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்க இவ்வளவு ஒரு எளிமையாகவும் சிம்பிளாகவும் நேர்முகமாகவும் ஸ்டேட் பார்வேர்டாகவும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள் எல்லாமே மறைமுகமான சதிகள். நேரடியாக உங்களை யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. சனி பொறுத்தவரையும் நீதிமான், சனி பொறுத்தவரையும் நியாயகாரகன். நீங்க யார் உங்களை நேரடியா வந்து உங்களை தாக்கு நினைச்சாலும் உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய ஒரு பலத்தை வச்சு நீங்க அதை சரி பண்ணிக்குவீங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க, ஓடி போய் ஒதுங்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு பின்னால முதுகில் இருந்து குத்துனவங்க தான் நிறைய பேர் நம்பிக்கை துரோகிகள். கூட இருந்தவங்களே நமக்கு சாதகமா இல்லை, குடும்பத்தில் இருந்தவங்களே நமக்கு பலமா இல்லை, அண்ணன் தம்பி உறவு முறைகளே நமக்கு சாதகமா இல்லை, இல்லை அக்கா தங்கை உறவு முறைகளே நமக்கு பலமா இல்லை. அப்படிங்கக்கூடிய நிலையில தன்னை சுத்தி உள்ளவங்களே தனக்கு எதிரியா மாறினாங்க. தன் விரலே தன் கண்ணை குத்திருச்சு. இப்ப இவங்களை தண்டிக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியலங்கிற நிலையில தான் மகர ராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உறவுகளால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உங்களால என்ன சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். 7 சனி உங்களுக்கு கடைசி ஸ்தானத்தில் இருக்கின்றது. 3ஆம் நிலையாக விரயச்சனியாக உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. ஆக இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும், நீங்க ஜெயிக்க முடியுங்கிற நிலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சூரியனும் புதனும் சுக்கிரனும் அருமையான முறையில உங்க ராசியில போய் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து அதே நேரத்தில் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து ஒரு ராசிக்கு பலம் கொடுக்குறாங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியை பெற போறீங்க. மகர ராசி நண்பர்களே, இது வார்த்தைக்காக இல்லை உங்களை மிகைப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ற பலன் அல்ல. இது துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடிய பலன். நீங்க கட்டாயம் இந்த ஒரு மாதத்துல உங்களுடைய நெகட்டிவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குவீங்க, பாசிட்டிவை நீங்க சரியா நீங்க பயன்படுத்துவீங்க. என்னெல்லாம் உங்களுக்கு கெட்டதா இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டுட்டு விலகி உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு உறவுகள் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பலமாவாங்க. அதே போல தொழில் ரீதியாக பல விதமான ஒரு முயற்சிகளை நீங்க முன்கொண்டு வருவீங்க. இதுவரையும் ஏன் தொழில் சரிஞ்சது, எதனால தொழில் பாதிக்கப்பட்டது, ஏன் தொடர்ந்து நஷ்டமானது, ஏன் நம்ம கடன்ல சிக்கணும், இப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கெல்லாம் விடையை கண்டுபிடிப்பீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போன போக்கா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இது தவறான பாதை, நீ கொஞ்சம் நில்லு யோசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக நிலைகள் தான் இந்த மாதத்துல உங்களுக்கு உங்க ராசியில சேர்றாங்க. இந்த தருணத்துல பாருங்க, உங்களுக்கு அருமையான முறையில உங்களுடைய தொழிற்சாலத்தை குரு பகவான் பார்க்கின்றார். எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் எதனால நம்ம தோத்துங்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருவார். ஒரு மனிதனுடைய வெற்றி சரியா அமையணும் அப்படின்னா நமக்கு தோல்வி எங்கிருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நம்ம தோத்தன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான், அதை சரி பண்ணா மட்டும்தான் வெற்றியை நம்ம கையாள முடியும். ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸை நீங்க சரி பண்ணிக்குவீங்க, பிளஸ்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுவீங்க. நீங்க சாதிக்க போறீங்க தொழில் ரீதியா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமையாமையே இருந்தது. அமைஞ்ச வேலைகளில் ஒரு 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் தான் என்னால் பயணம் பண்ண முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட இந்த 2-3 வருஷத்துல ஒரு 4-5 கம்பெனி மாறிட்டோம், எங்கேயுமே நிரந்தரமாக இருக்க முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருவார் இந்த காலகட்டம். குரு பகவான் தொழிற்சாலத்தை பார்க்கறதுனால ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள் அமையும். அதே நேரத்தில் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு, பிரைவேட் கம்பெனியில் உள்ளவர்களுக்கு திறமைக்கு தகுந்த பதவி உயர்வு. இதுவரையும் சீனியாரிட்டி படி உங்களுடைய பேர் இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த அந்த போஸ்டிங் நீங்க தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக கூட பேசியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த போஸ்டிங் வேறவங்களுக்கு போயிருக்கும். உங்க திறமைக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லாமே போயிருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது நமக்கு பலன் கொடுக்காம போயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துருக்கும். ஏன்னா மறைமுக சதிகள் எங்க உங்களுக்கு இந்த பொறுப்பு வந்துருமோ, நீங்க எங்க பெரிய போஸ்டிங் வந்துடுவீங்களோ, நமக்கு ஈக்குவலா இருக்கிறவரே போய் பெரிய போஸ்டிங்ல உட்காந்து நம்மளை வந்து ஆட்சி பண்றதா அப்படிங்கக்கூடிய அந்த அங்கலாப்பு, அந்த போட்டி, பொறாமைகள், மறைமுக எதிர்ப்புகள், கூட இருந்தவங்களுடைய சதி வேலைகளால உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்காம தேவையில்லாத உங்க மேல பழிகளை போட்டு இவர் கெட்டவர், இவருக்கு மேல அலிகேஷன் இருக்கு, ஏதோ ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டாரு அப்படின்னு இல்லாத தப்ப இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணி அவங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில
சிக்கலில் உருவாக்கி அந்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க. என் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் இது பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை, இது பொய், இது ஜோடனை செய்தது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ப்ரூவ் பண்ண அளவுக்கு ஒரு பலம் கிடைக்கும். ஏன்னா வீண் பழிகள் நிறைய வாங்கியிருப்பீங்க. தேவையில்லாத வீண் பழிகள், வீண் சுமைகள், செய்யாத தப்புக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த நேரத்தில் அது மாறி உங்களுடைய பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். திறமைக்கு தகுந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தாண்டி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கை பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் வெளிநாடு வந்துட்டோம், ஆனால் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே சரியா இல்லை, எல்லாமே திறமைக்கு தகுந்த ஒரு உழைப்பு உழைச்சாலும் கூட அதுக்கான வளர்ச்சிகள் இல்லை, உழைப்பு தான் எங்களுக்கு அதிகமாக போடுறமே தவிர அந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே சாதகமான முறையில் இல்லை, சரியான சம்பளம் அல்லது சரியான கம்பெனி அல்லது நிலையான ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு எதுவுமே அமையலை அப்படிங்கக்கூடிய வெளிநாடு வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சரி பண்ணிக்குவீங்க. சரி, இந்த கண்ட்ரியிலிருந்து வேற கண்ட்ரிக்கே போயிடலாமா, அவ்வளவு நெருக்கடி, ஒரு மன சுமை, எல்லாமே தேடியாச்சு, நமக்கு எதுவுமே சாதகமாக அமையலை, அமைஞ்ச கம்பெனி எல்லாமே நமக்கு தப்பாக தான் இருக்குது, தவறாக தான் போகுது, சரியான ஒரு பிரச்சனையாக தான் போய் முடியுதே தவிர நமக்கு சாதகமான முறையில் இல்லை, வேற கண்ட்ரிக்கு போகலான் இருக்கோம், மாறலாமா? கட்டாயம் இந்த நேரத்தில் இடம் மாறலாம். காரணம், உங்களுக்கு ராகு பகவான் பலம் 3ஆம் பாவகத்தில் சிறப்பாக இருக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் தொழிற்ஸ்தானத்தை பார்க்கின்றார். அருமையான முறையில் இடமாற்றங்கள் செய்யலாம், பணியில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சார் இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம் சார், நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு இதே ஃபீல்டுலேயே வேற பக்கம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு அந்த பணி இடமாற்றங்கள் சாதகமான முறையில் அமையும். அதை தாண்டி திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. 7 சனி எப்போ ஆரம்பிச்சதோ தொட்டதெல்லாம் தடை. அந்த இடத்துல நமக்கு தொழில் ரீதியான தடைகள் அதிகம், அதை தாண்டி திருமண ரீதியான தடைகள் அதிகம். இந்த நேரத்தில் திருமண தடைகள் கணிசமாக குறையும். உங்களுக்கான திருமண வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா 8ஆம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை திருமாங்கல்ய ஸ்தானம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதே போல சனி பகவான் உங்களுக்கு பாருங்க குடும்பஸ்தானாதிபதியாக வருகிறார். இவரும் உங்களுக்கு 8ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவியாக மாறி வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், ஏதோ ஒரு வகையில ஒரு பூதாகரமான பிரச்சனை வெடிச்சு இன்னைக்கு எங்கள் குடும்பமே செதறி போய் நிற்குது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட மன வருத்தம், மன வலியோடு தான் பயணப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தும் நியாயமாக இருந்தும் விசுவாசமாக இருந்தும் கூட உங்களுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு இல்லை, உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்த இடத்துல இல்லை, நிறைய இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த குடும்ப உறவுகளில் மன போராட்டம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெடிச்சு இன்னைக்கு வாழ்க்கையை செதறி போய் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதையும் தாண்டி நிம்மதியாக நம்ம வெளி உலகத்துக்கு நாங்கள் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நாடக வாழ்க்கை மாதிரி தான் ஒரு சிலருடைய வாழ்க்கை பயணப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க, என்னுடைய அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த கஷ்டத்தையெல்லாம் நான் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட மறைச்சி வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில் அந்த இல்லற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப உறவுகள் பலப்படும். அதை தாண்டி புத்திர செல்வங்கள் பலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 5க்குடைய சுக்கிர பகவான் உங்க ஜென்மத்தில் சேர்கிறார். இதே நேரத்தில் உங்களுடைய 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நல்ல முறையில ஒரு தாம்பத்திய உறவுகள் பலப்படும். 5க்குடையவன் பலம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில புத்திர செல்வங்கள் கிடைக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, குழந்தைகள் தடங்களாக இருந்து தடுமாறியே போயிட்டு இருந்திருக்கும், கருச்சிதைவுகள் நடந்துட்டே இருக்கும். அது இந்த நேரத்துல தவறும். கருச்சிதைவுகள் முடிஞ்சு கரு கூடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தாண்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க வளர்ச்சிகள் சரியா இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே தடங்களாயிட்டே போயிட்டு இருக்கு. கல்வி தடை அல்லது வேலை வாய்ப்புகள் தடை, திருமண தடை, அல்லது அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கை நமக்கு சரியா இல்லை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க சூரியன் பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுக்கிரனும் இணையிறாங்க. உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் உயர் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பிளஸ் சூரியனோட சேரும் பொழுது தான் எதை நோக்கி பயணப்படுறோமோ, தன்னுடைய ஜீவனம் எதை நோக்கி இருக்கோ அந்த ஜீவனங்கள் பெரிய லெவலில் நமக்கு விருத்தியாகணும். இந்த நேரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் பிளஸ் நம்ம ஜென்மத்தில் சேர போகக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தலைமையிலிருந்து நல்ல பேர்கள் கிடைக்கும். நீங்கள் எங்கே அந்த உயர் பதவிக்கு போயிருவீங்களோன்னு சொல்லி உங்களை சுற்றி செய்த சதிகள் உடையும். ஏன்னா சூழ்ச்சிகள் செஞ்சு தான் உங்களை முன்னேற விடாமல் தடுத்திருப்பாங்க. அந்த தடைகள் கண்டிப்பாக விலகும். மகர ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயமா உடல் ஆரோக்கியம் பலப்படும். ஏன்னா எல்லாமே இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற மாதிரி உடல் ரீதியான பலகீனம் கடந்த ஒரு 5-6 வருட காலகட்டமாக 30 வயதுக்கு மேலே 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில உடல் உபாதைகள், 60ல் பட வேண்டிய ஒரு நோயெல்லாம் எங்களுக்கு இப்போ 40லேயே வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. வேகமான உலகம், நேரத்துக்கான சாப்பாடு இல்லை, நேரத்துக்கான தூக்கம் இல்லை, சரியான மன அமைதி இல்லை. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் 100% அந்த உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் 8ஆம் பாவகத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. உடல் ஆரோக்கியம் பலப்படும். இது உங்களுக்கான சுப பலன்கள். எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும்? 9ஆம் பாவகத்தில் கேது பகவான் நமக்கு மைனஸ். ஸோ அப்பா வழி உறவுகளில் கவனம், அப்பா வழி சொத்துக்களில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கலை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே நேரத்தில் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் இன்னும் 7 சனி நமக்கு ஃபுல்லாக முடியல, இன்னொரு 1.5 வருஷ காலகட்டம் இருக்குது. அப்படிங்கிறதுனால புது வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரையும் இருக்கிற வாகனத்தை சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு பாருங்க. புது வாகனங்கள் இந்த நேரத்தில் எதுவும் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த இடத்துல நம்ம சரியான முறையில் இந்த பலன்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பலன்கள் பலிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகம் திசா புத்திகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது கிரகங்கள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இந்த கோச்சார பலன் நமக்கு சரியான முறையில் அமைஞ்சும் கூட நமக்கு இது வாழ்க்கையில் சரியாக பொருந்தி வரல, நமக்கு இது நடக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஜாதகத்தை கட்டாயம் பாருங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த நேரத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பிப்ரவரி மாதம் நமக்கு பிறக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப ஜோதிடர், உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் இருந்தால் அவங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. அல்லது நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோம், அவங்க சொல்றது ஒண்ணு, எங்களுக்கு நடக்கிறது ஒண்ணு, சரியான பலன் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை முழுமையா துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்தது எந்த தேதியிலிருந்து என்ன செய்யலாம், எப்போ நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு மாற்றங்கள் செய்யலாம், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எப்போ சால்வ் பண்ணலாம், கடன் சுமையிலிருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரலாம், அதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய எல்லா விதமான ஒரு பலமும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்குது. மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.